இப்போ மொழி போராட்டத்தில் நீங்களும் பங்கேற்றிருக்கீங்க. நான் விவரம் அறிந்து 1952லேயே பிரச்சனைகள் உருவாச்சு. 37க்கு பிறகு தொடர்ந்து வந்தாலும் 52ல் கொஞ்சம் வலுப்பெற்ற போது ராஜாஜி முதலமைச்சராக வந்தபோது திரும்பவும் இந்த மொழி பிரச்சனைலாம் வந்தபோது நாங்களெல்லாம் பள்ளிக்கூட மாணவர்களாகவே போராடி பள்ளிக்கூடத்திலேருந்து எங்களையெல்லாம் தூக்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைத்து மாலை வரையில் உட்கார வைத்து துரத்தி விட்டார்கள். இதெல்லாம் நாங்கள் எங்கள் அனுபவபூர்வமாக பார்த்தது. அதனால் இது எப்படியோ ஒரு இனம் நீங்கள் வரலாற்றில் எந்த நாட்டினுடைய வரலாற்று அறிஞர்களை நீங்கள் கேட்டாலும் ஒரு இனம் அழிக்கப்படுவதற்கு அதனுடைய மொழி. நமக்கு எதுக்கு பேசுறதுக்கு நமக்கு தாய்மொழி தமிழ் இருக்கிறது. உலகத்தோடு மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள ஆங்கிலம் இருக்கிறது. இரண்டும் போதும் என்று இங்கே இருக்கிறவங்க அந்த 3வது மொழியை கற்றுக்கிட்டால் வாய்ப்புகள் விரிவடையும் அப்படிங்கிறாங்களே. 3வது மொழி என்ற ரூபத்தில் நாளடைவில் அவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு இந்தியை அந்த இடத்துல கொண்டு வருவார்கள். இந்தியை கொண்டு வந்து விட்டால் ஆங்கிலத்தை அகற்றிவிட்டால் ஆங்கிலம் போயிடும், உன்னுடைய தாய்மொழியும் போயிடும். அதுக்கு பிறகு இந்தி தான் இங்கே இந்த நாட்டினுடைய மொழியாக இருக்கும். அப்பொழுது இந்தி ஆதிக்கம் இங்கே வலுப்பெற இருப்பதற்கு அது வழிவகுத்துவிடும். தமிழ் இனத்தை அழித்துவிடும், தமிழர்களை அழித்துவிடும், தமிழை அழித்துவிடும்.